ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு Say The View அண்ட் வெல்கம் பேக் டு another vlog கைஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். இப்போது கத்தாரில் வேப்ப மரம் இருக்குமா, அதுவும் நாட்டு வேம்பு இருக்குமா, நாட்டு வேம்பு இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டீங்க. இந்த இருக்கு பாருங்கள் நாட்டு வேம்பு, எப்படி பழம் பழுத்து அப்படியே இருக்குதா? ஆமாம், நம்ம ஊரில் பழம் வந்து நல்லா பெரிய பழமாக இருக்குது, காய் நல்லா பெரிய காயாக இருக்குது. இங்கே வந்து சின்னதாக தான் இருக்குது. ஆனால் வேம்பு வந்து நம்ம நாட்டு வேம்பு தான் இந்த வேம்பு, சரிங்களா? பாருங்கள், இந்த வீட்டுக்கு முன்னாடி எத்தனை வேம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம வெளியில் போய் நின்றோம் அப்படின்னாக்கா, நல்லா அந்த வேம்புடைய காற்றை வந்து நம்ம சுவாசித்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து உடலுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதைத்தான் நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ நான் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விலாகை வந்து நான் முதல்ல வந்து வேம்பில் இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போது நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, தஃப்னாவுக்கு எங்கள் முதலாளி அம்மாவுடைய சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன். ஒரு ஜாமான் வருது, அந்த ஜாமானை போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து இப்போ வண்டியை கொண்டு வந்து இந்த வேப்ப மரத்து அடியில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கேங்க. இனிமேல் வருவாங்க, பஹ்ரைன்லேருந்து வந்துட்டாங்களாம், இப்போ ரோட்டில் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஃபோன் வந்துச்சு. சரி, ஓகே அப்படின்னு நான் வண்டியை மெதுவாக தட்டி உருட்டிக்கிட்டு வந்தேன். வந்துட்டு இப்போ நான் நிற்கிறேன். இங்கே முருங்கை மரம் இல்லை, முருங்கை மரம் கிடையாது, அது ஏதோ பன்னீர் மரம்னு நினைக்கிறேன். அந்த அங்கே வச்சுருக்காங்க, அந்த ப்ளூ கலர் ட்ரம்முக்கிட்ட அந்த இதுக்கிட்ட வச்சுருக்காங்க பாருங்கள். அது பன்னீர் மரம் மாதிரி, முருங்கை மரம் மாதிரியும் இருக்குது, பன்னீர் மரம் தான் நினைக்கிறேன். சரி, இப்போ அவங்க வரவங்க என்னென்ன கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியலை. அதில் வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக மீன் இருக்குது செய்யுது, இறால் இருக்குது, அப்புறம் கனவாதுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்து பின்னாடி வச்சுக்கோ. அப்புறம் அந்த லெபன் இது மாதிரி இது ஐட்டங்கள், இந்த சலாத் ஐட்டங்கள் இதெல்லாம் தூக்கி வண்டிக்குள்ளே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகேம்மா அப்படின்னு நானும் சொல்லிவிட்டு வண்டியை கொண்டு வந்து என்னால் நிப்பாட்டிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். காலையிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் முதலாளியம்மா காலையில் 6:30க்கெலாம் இங்கே வந்துடுவாங்க. பஹ்ரைன்லேருந்து ஒரு 3 மணிக்கு கிளம்புவாங்க. 3 மணிக்கு கிளம்புனாங்கன்னா இங்கே ஒரு 6:30 7:30க்கெலாம் வந்துடுவாங்க செய்யுது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, லேட்டு. ஏன்னா வர்ற வழியில் ரோடுகள் எப்படி என்ன மாதிரின்னு தெரியலைல்ல. அதுபோக அந்த நம்ம இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதில் கொஞ்சம் கூட்டம் அது இருந்தாலுமே லேட்டாகும். அதுக்கப்புறம் செக்கப்பு அது இது எல்லாம் இருக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு எப்படி டைம் எடுக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்து இவங்க இது பண்ணியிருக்காங்க போல். பரவாயில்ல, வரட்டும், நல்லபடியாக வரட்டும், பார்த்து மெதுவாக வரட்டும். நம்ம இனி வெயிட் பண்ணுவோம், எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல. இது வீட்டுடைய பர்மிஷன்னால் நம்ம வந்திருக்கிறதுனால நோ ப்ராப்ளம். நான் ஜாமான்களை ஏற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன், ஓகேவா கைஸ்? அந்த அன்றைக்கி வருங்க பஹ்ரைன் வண்டி வந்துட்டாங்க. நானும் ஜாமானை வாங்கிட்டேன். என்ன ஜாமான் பாருங்கள், குப்போஸு. பஹ்ரைன்லேருந்து குப்போஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கொஞ்சம் ஜாமான் இருக்குது. அது போக வந்து இங்கே இருக்கா இந்த ஜாமான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து நான் மீன் வச்சுருக்கேன். என்ன மீன்னாக்கா சாஃபி, சரிங்களா? சாஃபி மீனை வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க பஹ்ரைனில் இருந்து. இதெல்லாம் ஏன் அங்கேருந்து வாங்கிட்டு வராங்க அப்படின்னாக்கா, அங்கே விலைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து அங்கேருந்து இவங்க வாங்கிட்டு வருவாங்க. எல்லாம் இவங்களுடைய ரிலேஷனுங்க தான். பார்க்க வருவாங்க. பார்க்க வரும்போது அப்படியே கொஞ்சம் ஜாமான், இப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்து வரும்போது நம்ம ஜாமான் கொண்டு போகிறது இல்லையா? இப்போ நம்ம ஊரில் இருந்து அந்த இப்போ சொந்தக்காரங்க ஊருக்கு போகும்போது கருவாடு மீன், தேங்காய், நம்ம ஊரில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிக்கிட்டு அங்கே போவோம். அங்கே அந்த ஊரில் என்ன நல்லா குறைஞ்ச விலையில் என்ன கிடைக்குதோ அதை வாங்கிட்டு வருவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் இவங்களும், சரிங்களா? ஓகே, இப்போ நான் வாங்கிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போவோம். இது தஃப்னா ஒனைஸா, சரிங்களா? அந்த ஏரியா மீன்லாம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. காலையில் தான் எடுத்துருப்பாங்க போல். அங்கே ஃபஜருக்கு முன்னாடி கிளம்பியிருப்பாங்க போல். வர்ற வழியில் ஃபஜர் தொழுதுட்டு அப்படியே வந்திருப்பாங்க. இங்கே வந்து 10:24 ஆச்சு. இங்கே வரங்க வண்டியை, ஒரு இண்டிகேட்டரும் இல்லை, ஒன்றும் இல்லை. லிமோசின் பண்ணுற பாடு பெரும்பாடுங்க. சார், அதான் பண்ணுறதுன்னு நமக்கு ஒன்றும் தெரியல. ஒரு இண்டிகேட்டர் இல்லை. ஆனால் இப்போ இங்கே வந்து இண்டிகேட்டர் போட்டு தான் வண்டி ஓட்டணும். அதனால் வந்துக்கிட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கைஸ். இப்போ மணி வந்து கரெக்டாக 5:10 ஆகுது. நான் இந்த காலையில் சாப்பிட்டேன் இல்லையா, சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே இருந்துட்டு அப்படியே தம்ப்ளைன் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போய்கிட்டு இருந்துச்சு பொழுது போய்கிட்டு இருந்துச்சு. சரி, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படியே உட்கார்ந்துருந்தேன். டைமும் ஆச்சு. இப்போது
மணியும் பார்த்தா 5:15 ஆகிடுச்சு. 5:10ன்னு சொன்னேன், 5:15. இப்போ நான் வந்து எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா, மன்சூர் வரேன்னு சொன்னாப்புல. மன்சூரோட போயிட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நான் நிற்கிறேன். ஓனரு காலையில் எங்கேயோ கிளம்பி போனார். அவங்களுடைய ஃப்ரெண்டு யாரோ வந்திருந்தாங்க. அப்போது நான் வெளியில் போயிருக்கும்போது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி உங்கள் பாபாவுக்கு தான்ப்பா நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உள்ளே போங்க அப்படின்னு சொன்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனேன். அதோட அவர் எங்கே போனாருன்னு தெரியல எனக்கு. சவுதிக்கு எதுக்கு எங்கே போனாரா, இல்லை வந்து பஹ்ரைன் குவைத் எங்கேயும் போயிட்டாரான்னு தெரியல. இப்போ நான் வந்து அப்படியே வெளியில் வந்து நிற்கிறேங்க. பின்னாடி மன்சூர் வந்து லைன் க்ரோஸர்லாம் வந்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. ஆள் பார்க்க பயங்கரமாக போகிறாங்க. சரி அப்படியே மன்சூர் வராப்புல, நம்ம டீயை குடிச்சிட்டு அப்படியே வரலாம். அபுபாய்க்கு ஃபோன் அடித்தேன், அவர் எடுக்கிற மாதிரி இல்லை. சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா எப்படி வந்து பண்ணுறது, என்னத்தை நம்ம சொல்கிறது, வேறுபட்ட ஆட்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்கிறது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி நம்ம வண்டி சரிங்களா, நம்ம ஓட்டின வண்டி இது. இப்போ வந்து மன்சூர் கையில் சிக்கி இருக்குது இந்த வண்டி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஹபீபி. வேறு அப்படியா இப்போ நான் வந்து அப்படியே இப்போ நான் வந்து எங்கே வந்திருக்கேன் அப்படின்னாக்கா, அல் ஷுரூக் பேக்கரிக்கு தான் வந்திருக்குது. அங்கே என்ன வாங்க வந்திருக்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம ஃபலாப்பில் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கிறேன். போய்ட்டு ஒரு 10 ரியாலுக்கு ஃபலாப்பில் வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக பைரவத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் ஹம்முஸு ஃபூல் ஹம்முஸ் மிக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கணும். வாங்கிட்டு அப்படியே போவோம். இது எனக்கு அரபிலே பிடிச்ச இது வந்து நம்ம பூரி மாதிரியா இனிப்பில் செஞ்சுருப்பாங்க. நல்லா இருக்குது, மொறு சூப்பராக இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான். நம்ம ஜீரா இருக்குது பாருங்கள், ஜீரா ஊற்றி செஞ்சுருப்பாங்க, சூப்பர் வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அப்படியே அங்கே வந்து பலாப்பிடுவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் முதேர், كيف حالك؟ ابي 10 ريال فلافل. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிஸ்கெட் இருக்குது பாருங்கள், இது வந்து பிஸ்கெட், இதுவும் நல்லா இருக்கும். நீங்கள் ஊருக்கு போகும்போது இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இது அதுக்கப்புறம் இதுவுமே வந்து கோதுமையில் செஞ்ச பிஸ்கெட்டு தான், சுகர் ஃப்ரீ தான், நல்லாயிருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் இது வந்து எள்ளு, நம்ம ஊரில் எள்ளு மிட்டாய் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரியாக பிஸ்கெட்லேயே எள்ளு இதுக்கெல்லாம் போட்டு வச்சு செஞ்சு இது இருக்குது, நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம ஊரில் ஜூஸ் பெரி சாப்பிடுவோம் பாருங்கள், அது மாதிரியே இது அரபிக் ஜூஸ் பெரி, அதுவும் நல்லாயிருக்கும். இது வந்து மிக்ஸில் வச்சுருக்காங்க சரிங்களா. 21 ரியாலோ 24 ரியாலோ இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு 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 பாக்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இனிப்பு அது கம்மியாகவும் நல்லா அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க, அதுதான். ஓகே. அதுக்கப்புறம் அதே இதுதான் இங்கிட்டலாம் வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் கிலோ கணக்கில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம், 1 கிலோ 2 கிலோ இந்த மாதிரி இதில் கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து சுகர் தான், அதே இதுதான். இந்த எங்கே இருக்குது அந்த இருக்குல்ல, அதில் வந்து மேலே வந்து சுகரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டீக்கு வந்து நினச்சி சாப்பிட்றதுக்கு அந்த இது அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பன்னு இருக்குல்ல, இந்த பன்னு இதெல்லாம் வந்து டீக்கு நனைச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக செய்கிறது இங்கே. அதுக்கப்புறம் அரபிக்கு ரஸ்க் இருக்குது, இதுவும் அரபிக் ரஸ்க்கு தான், இது நல்லாயிருக்கும். இதெல்லாம் வாங்கிட்டு போனீங்கன்னாக்கா நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் ஒரு புதுசாக நீங்கள் வாங்கிட்டு போகிற ஸ்வீட்டு அதெல்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்களா. அவர் அங்கே வந்து எடுத்துட்டார் ஃபலாப்பில், அப்படியே காசை கொடுத்து வாங்கிட்டு போவோம். கைஸ் இப்போது நான் ஃபலாப்பில் வாங்கிக்கிட்டு அப்படியே நேராக கராஃபாவில் உள்ள பைரூத் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறேன். இங்கே வந்து 3 ஹம்மூஸ் வித் ஃபுல் மிக்ஸில் வந்து வாங்கினேன். அது போக நம்ம தவர்மாலில் போயிட்டு ஒரு 3 ரியாலுக்கு குப்பஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதான். இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுவோம் சரிங்களா. ஆர்டர் பண்ணிட்டோம்னா அவங்க வண்டிக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அது எவ்வளவோ நம்ம பைசா கொடுத்தோம்னா வாங்கிட்டு போயிடுவாங்க. கராஃபாவில் உள்ள பைரூத் ரெஸ்டாரண்ட். நைட் ஆயிடுச்சு, அதுக்கெல்லாம் ஓனர் வேறு வேலை வச்சுருக்காரு. வந்து அந்த பைரூத் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அப்படியே
குப்பை புசு எல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அப்படியே இருந்துட்டு அப்படியே நல்லா ஸ்மூத்தாக ஜம்முன்னு போய்கிட்டு இருந்துச்சு. இப்போ நான் வந்து எங்கே போகிறேன்னாக்கா ஒரு வேலையாக தான் போகிறேன். இது வந்து அடுத்த நாள், சரிங்களா? இப்போ நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் உங்களுக்கு அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இப்போ கேட்டீங்கல்ல, யாரே நம்ம பாய் வந்து கேட்டிருந்தீங்க, முஹைதீன் பாய். பாய் இந்த மாதிரி வந்து பேரிச்சம்பழத்துக்கு வந்து இந்த வலை கட்டுறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் பாய் அப்படி சொல்லியிருந்தீங்க. அதை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பேரிச்சம்பழத்துக்கு வந்து எதுக்காக வேண்டி வலை கட்டுறாங்க அப்படின்னாக்கா, இந்த பழங்கள் இருக்குது இல்லையா, அந்த பழங்கள் வந்து காற்றடிக்கும் போது கீழே வந்து கொட்டிடக்கூடாது. ஸோ அந்த பழங்கள் கீழே கொட்டினாலும் அந்த வலைக்குள்ளே தான் கொட்டிக்கிறணும் அப்படின்றதுக்காக வேண்டி கட்டுறாங்க. அதே மாதிரியா இப்போ இந்த வெளியில் பறக்கிற பறவைகள் இருக்குது இல்லையா, அந்த பறவைகளுமே வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பழங்களை வந்து கொத்தி சாப்பிட்றதுக்காக வேண்டி வரும். ஸோ அந்த கொத்தி சாப்பிடும்போது பழங்களும் வந்து நிறைய பழங்கள் வந்து இதாகும் அப்படின்றதுக்காக வேண்டி அந்த வலைகளை வந்து என்ன செய்கிறாங்க, அதில் வந்து பேரிச்சம்பழம் மரத்தில் வந்து போடுறாங்க, சரிங்களா? போட்டு அதை வந்து பாதுகாப்பான முறையில் வந்து எடுத்து வைக்கிறாங்க. இது வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து வலைகள்லாம் கட்டுறது இல்லை. சில பேர் வீட்டில் வந்து வலை கட்டுவாங்க. இப்போ எங்கள் வீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலையெல்லாம் வந்து கட்டவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் ஓனர்கிட்ட கேட்டேன், பாபா இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் வலை கட்டுறாங்களே, நீங்கள் ஏன் வலை கட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். செய்து நம்ம வலை கட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை, வலை கட்டலாம். ஆனால் அந்த வெளியில் இருந்து வர்ற பறவைகள் இருக்குது தெரியுமா, அதுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்குறது? அது சொல்கிறாரு, மனுஷன் சொல்கிறாரு, அதுக்கு யாரும் சாப்பாடு கொடுக்குறது? இந்த பழங்களையாவது இந்த சீசனில் திங்கிட்டேன், அது போய் தின்றதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம மனிதர்கள் நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம வந்து காசு இருக்குது, நம்ம போய் வாங்கிடுறோம். ஆனால் பறவைங்களுக்கு யார் எங்கே போய் எங்கே போய் யார் கொடுக்குறது? அதனால் வந்து இப்படி மரத்துகளில் இருக்கிற பழங்களை அது இதுகளை வந்து சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னார். உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு அப்படி சொல்லும்போது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ப்ரோ அந்த புதுசாக வர்றவங்களுக்கு சில டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இப்போ நீங்கள் வந்து புதுசாக வர்றவங்களுக்கு நான் என்ன டிப்ஸ் கொடுக்குறது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் இப்படி இப்படி இருங்க, இந்த மாதிரி இருங்க அப்படின்னு. பட் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு இன்னும் மீண்டும் ஒரு தடவை வந்து பதிவு செஞ்சுக்கிறேன். ஏன்னா எல்லா இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லியிருப்பேன். இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன், சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் புதுசாக வர்றீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அரபி வீட்டுக்கு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து கொஞ்சம் இங்கிலீஷு கொஞ்சம் அரபி தெரிஞ்சுக்கிறணும். அரபி தெரியலைனா கூட இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். ஸோ ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கத்தாரில் வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து வீட்டில் உள்ள மேமாக இருந்தாலும் சரி, சாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கிலீஷ். இப்போ எங்கள் ஓனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷில் போட்டு வெளுத்து வாங்குவார். ஸோ அவர் வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தார். 15 நாள் கத்தாரில் இருப்பார். 15 நாள் ஃபுல்லாக வெளியில் சுற்ற போயிடுவார். வெளில சுற்ற போக மாட்டார், கம்பெனி விஷயமா வேலைக்கு போவார். ஸோ அதை தான் நான் வந்து சுற்ற போவார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு லாங்குவேஜ். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க இங்கிலீஷ் வந்து 100க்கு ஒரு 50% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் பொழப்பு நடத்த முடியும். அது போக வந்துக்கிட்டு என்னென்னா, நீங்கள் வரும்போது செலவுக்கு வந்து காசு ஏதாவது வச்சு கொண்டு வந்துடுங்க. இங்கே வந்து மாமா இருக்காங்க, அண்ணன் இருக்காங்க, மச்சான் இருக்காங்க, இது என்னது எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள நம்பிட்டு வந்தீங்கன்னாக்கா அவங்களே வீட்டுக்கு காசு அனுப்பிக்கிட்டு அவங்களோட செலவும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க யாரையுமே நம்பி பொழப்பு நடத்துறது அவ்வளவு இது கிடையாது, சரிங்களா? அதுக்கு தான் நான் சொல்லிக்கிறது. ஏன் ப்ரோ இவ்வளோலாம் இருக்காங்க, வெளிநாட்டுலாம் சம்பாதிக்கிறாங்க, ஏன் ஹெல்ப் பண்ணால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நான் இருக்கிறேன்னு வைங்களேன், இப்போ நான் வந்து மாத சம்பளத்தை பார்த்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மாத சம்பளத்தை பார்த்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து என்னுடைய ஃபேமிலிக்கு நான் வந்து காசு அனுப்பணும். ஸோ நான் என்னையும் பார்த்துக்கிறேன்னு. இப்போ என்னையை நம்பி ஒரு ஆள் வந்துட்டா அப்படின்னா நான் அவங்களையும் பார்க்கணும்னா என்னால் முடியாது. நான் வாங்குகிற சம்பளமே எவ்வளவு 1950. அப்போ அதில் வந்து வீட்டில் நிறையா கமிட்மெண்ட் இதுக்கெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் போனதுக்கப்புறம் தான் என்னால் வந்து இது பண்ண முடியுமே. என் செலவுக்குமே போன தடவைலாம் பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ எடுத்த வெறும் 100 ரியால் தான் எடுத்தேன். அதுவும் வோடாஃபோன் பில்லுக்கு. நான் வோடாஃபோன் பில்லை கட்டிட்டு கடைசியில் வந்து ப்ரீபெய்டுக்கு 100 ரியாலை பில்லை கட்டி அநியாயமாக போச்சு. என் சிம்முக்கு நானே காசை கட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? அப்படி இருக்குது நிலவரங்கள்.
ஸோ அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய கையை ஊண்டி குட்டிக்காரணம் போட்டால் தான் இங்கே எடுபடும் அப்படின்னாக்கா செல்லும். சரிங்களா? அப்படி இருக்குதுங்க. அதனால் வந்து யாரையும் நம்பி நீங்கள் இருக்காதீங்க. உங்களை நம்பி நீங்கள் இருக்க பாருங்கள். அதைத்தான் நான் சொல்லுவேன். அவ்வளோதான். நான் புதுசாக வர்றவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து என்ன இந்த கருவாடு இதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துக்கோங்க. உங்களுக்கு சமைக்க தெரியலனாலும் உங்கள் ரூமில் உள்ளவங்க சமைச்சு சாப்பிட்றது மாதிரியா இருக்கும். அதுக்கு சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் தோஹா ஜதீதுக்கு நான் போகணும். போயிட்டு அப்படியே அங்கே அந்த இடத்துல ஒரு வேலை இருக்குது. அந்த வேலையை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே வரணும். ரொம்ப ஒரு உக்கிரமான வெயிலாக இருக்குங்க. பயங்கரமான உக்கிரமான வெயிலாக இருக்குது. இவ்வளோ தான் புதுசாக வர்றவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சில அட்வைஸுகள் எல்லாமே. பார்த்து கவனமாக வேலை பாருங்கள். இங்கே வந்துக்கிட்டு எல்லாமே இருக்கும், எல்லாமே இது பண்ணேன். ஸோ அதன் பின்னாடி நீங்கள் ஓடிட வேணாம். நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க, வேலைக்கு வந்திருக்கீங்க, சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கீங்க, அதை மட்டும் பார்த்து நீங்கள் போங்க. யாருடைய பேச்சையும் கேட்டுக்கிட்டு எந்த ஒரு செயலுக்களையும் இறங்க வேண்டாம். நீங்கள் வீட்டுக்கு டிரைவராக வந்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறையா விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். ஸோ அதையெல்லாம் நீங்கள் வந்து தாண்டி தான் போகணும். அதனால் வந்து ரொம்ப கவனமாக இருந்து ரொம்ப கவனமாக போங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டேன். அவ்வளோங்க. சரிங்களா? நான் சொல்ல வந்தது சொல்லி முடிச்சாச்சு. மறக்காமல் நம்ம செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு விழாக்களை சந்திப்போம். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.